மை வித் ரியர்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நம்ம கௌதம் தம்பி சேனலில் கௌதம் தம்பியும் அசோக் ஸ்ரீநிதியும் ஒரு லைவ் வந்தது. அதை முதல் நாள் நான் கொஞ்சம் விட்டு விட்டு பார்த்தேன். எனக்கு அதில் மனசு ஒன்றி போகவே இல்லை. இது கௌதம் சேனலா இல்லை கௌதம் மணி சேனலா? கௌதம் மணி தான் மன்னிப்பு கேட்டு போயிட்டாரு. இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு அது ஒரு குழப்பத்தோடு நான் பார்த்துட்டு போயிட்டேன். அப்புறம் மறுநாள் தான் அதோட முழு வீடியோவையும் நான் பார்த்தேன். அப்போவே கௌதம் தம்பிக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கேடிவியில் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியே வீடியோ வந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். ஆனால் நேற்று ஒரு ஸ்கீம் பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் படித்து அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதை பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் ஒரு நெருடலாக இருந்துச்சு. ஐயோ, ஏதோ தம்பி தப்பான வழியில் போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. இந்த இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சின்ன பையன் ஒரு ஒரு தப்பு பண்ணும்போது அதை ஒரு அட்வைஸ் பண்ணி நம்ம அதை கொஞ்சம் ஒரு நல்வழிப்படுத்தணும் இல்லையா? ஸோ அந்த தம்பிக்கு யாராவது பண்ணுறாங்களா இல்லையானே எனக்கு தெரியல. நாமளும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் அந்த தம்பியை விட நான் பெரிய ஆள் தான். அதனால் நான் கண்டிப்பாக ஏதாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறமே எனக்கு நேரம் இல்லை, அப்படியே தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 11 மணிக்கிட்ட விஜய் கிருத்திக் சேனலில் விஜய் சாரும் விஜயும் அந்த அசோக் ஸ்ரீநிதியும் ஒரு லைவ் வீடியோ பார்த்தேன். இன்னைக்கு தான் பார்த்தேன். பார்த்த உடனே தான் எனக்கு கௌதமுக்கு கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே நான் வந்தேன். அதனால் ஒரு 12 மணிலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசி பேசி வச்சுட்டே அதை எடிட் பண்ண வர நேரத்தில் கௌதம் தம்பி சேனல்லேருந்து ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. சரி, என்னடா இப்போ என்ன போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, நான் என்ன அவங்ககிட்ட எதிர்பார்த்தனோ அதை அவன் பேசியிருக்கான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதனால் நான் காலையிலேருந்து பேசி வச்சதை எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ அந்த தம்பிக்கு நான் புதுசாக பேசி போட்டுட்ருக்கேன். தப்பு பண்ணுறானே அப்படின்னா அது தப்பு அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க, தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்காதீங்க. தவறான புரிதலோடு போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் வீடியோ போடணும்னு நினச்சேன். அவனை விட நான் பெரிய ஆளுன்னு சொன்னது பெரிய ஆள் அப்படிங்கிற மீனிங்கில் இல்லை. தம்பியை விட கண்டிப்பாக நான் வயசில் மூத்தவ அக்கா. அதனால் நம்ம கொஞ்சம் அவருக்கு சொல்லணும், அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் இப்போ நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த அவனோட கடைசி வீடியோவில் அது வந்தவொடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கௌதம் தம்பி, நீ அந்த லைவ் வீடியோ போட்ட அன்னைக்கு எனக்கு உன் மேலே கோபம் இருந்தது. ஏன்னா அன்னைக்கு தான் ஆப் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற எல்லாரும் மெம்பர்ஸ் ஃபுல்லுமே பயங்கர டென்ஷனில் இருந்தாங்க, பயங்கரமாக கவலையில் இருந்தாங்க. அந்த அதாவது கார்த்திக் சார் வீடியோ போடுற வரைக்குமே எல்லாருமே ஒரு மாதிரி மனக்குழப்பத்தில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நீ வீடியோ போடுத, லைவ் வீடியோ போடுத, அதுவும் அசோக் ஸ்ரீநிதியோடனா முதல்ல இது சரியான முடிவா? எதுக்கு இந்த தம்பி இப்போ போய் இதை போட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நீ அந்த லைவ் வீடியோலையும் அவங்க உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அவரோட கருத்துக்களை அவர் மைவித்திரி உறுப்பினர்கள்கிட்ட சொல்லவே முடியலை. ஏன் அப்படின்னா எல்லாருமே போய் விஜய் கிருத்திக் சேனல்லையோ அல்லது கௌதமணி சேனல்லையோ யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதில் வியூஸே போகாது. மிஞ்சி போனால் 3000 4000 அந்த மாதிரி தான் வியூஸ் போகும். ஆனால் நீ போட்ட உடனே அதில் 40,000 வியூஸ் கிட்ட போச்சு. அவர் ஒன்றை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. உன்னிட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்கிற மாதிரி அவருடைய கருத்துக்களை தான் கொண்டு சேர்த்தாரோ தவிர உன்னை உன்னுடைய கருத்துக்களை சேர்த்த உடலை. அதே மாதிரி நீயும் நிறைய கேள்வி கேட்ப அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவங்க பதில் சொல்லும்போதே நீ இடையில கேள்வி கேட்பான்னு நினச்சேன். ஆனாலும் நீ சின்ன பையன், நடுவில் உனக்கு கேள்வி கேட்கறதுக்கு முடியலை, கேள்வி கேட்க விடலை. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் அநாகரிகமாக நம்ம எப்படி குறுக்க போகிறோங்கிற மாதிரி நீ அப்படியே அமைதியாக அவரை உட்காந்து அமைதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்ட. உன்னை பேச விடலை. அதில் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். ஏன்னா இந்த பணத்தெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்னு போது நீ ப்ராடக்ட்னு சொல்லும்போது அவங்க அதை அவாய்ட் பண்ண மாதிரி தோணுச்சு எனக்கு. நீ அந்த ப்ராடக்ட்டு எங்களுக்கு சேல் ஆகும், அது மூலமாக வருமானம் கொடுப்பாங்கன்னு நீ கரெக்டாக சொல்லலை. ஏன்னா உன்னை வச்சு தான் ப்ராடக்ட் நல்லா சேல்ஸ் ஆச்சு. ஆனால் நீ ஏன் அதை சொல்லலை அதை ஒரு அழுத்தம் திருத்தமாக அதை நீ அவங்கக்கிட்ட வலியுறுத்தி இருக்கணும். அதை நீ பண்ணலைங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருந்துச்சு. தம்பி, நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிக்காத. ஏன்னா உன்னுடைய அக்காவாக நான் உன் கூட இதை நான் பகிர்ந்துக்கிறேன்.
இந்த வருத்தம் எனக்கு மட்டும் இல்லை, உன்னை ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு இந்த வருத்தம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்புறம் அந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அந்த வீடியோ முடிஞ்சு அடுத்தது வந்து அந்த ஸ்கீம் பத்தி நீ அனலைஸ் பண்ண இல்லையா? தம்பி, நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து டவுட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாமளே ஒரு மதில் மேல் பூனையா இருக்கோம். அப்படின்னும்போது, அந்த விஷயத்த பத்தி நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற. அதுக்கு ஒரு சல்யூட். ஆனா, அத நீ தெரிஞ்சுக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு வந்து நீ படிச்சு பார்த்து அப்படியே மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது. முதல்ல நீ படிச்சு பார்த்து, நல்லா அனலைஸ் பண்ணி, எது சரி, எது தப்பு, என்னென்னன்னு ஒரு புக்குக்கு 2 புக்கு வச்சு பார்த்து, எல்லாமே அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ அந்த ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ மக்கள்கிட்ட தெளிவா பேசணும். இப்ப நீயே மதில் மேல் பூனை மாரி இருந்து, ஒரு குழப்பமான மனநிலையில பேசுன அப்படின்னா, அத கேட்கிற எல்லாத்துக்குமே அந்த குழப்பம் தான் மிஞ்சுமோ தவிர, தெளிவா உங்களால உணர முடியாது. புரியுதுங்களா? நேத்து வந்து விஜய் கிருத்திக் சேனல்ல வந்து நேத்து அது அது வந்து பழைய வீடியோன்னு நெனைக்கிறேன். அத நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அந்த வீடியோல அந்த லைவ் போட்டிருக்கிறாங்க. அதுல உன்ன பத்தி பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட பேசணுங்கிற முடிவுக்கே வந்தேன். அதுல பேசுறாங்க. ம் எனக்கு அப்படி கேட்க மனசு கஷ்டமா இருந்துச்சு. அ பாரு, அந்த தம்பி வந்து பேர கெடுத்துக்கிட்டானே அப்படிங்கிற மாரி தோணுச்சு. அதனால நான் வந்து உனக்கு வீடியோ போடணுங்கிற முடிவுக்கே அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஆனா, நீ லாஸ்ட்டா போட்ட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா, இப்பவும் சொல்றேன். ஒருத்தவங்க வந்து ஈகோவ தட்டி விட்டோனே, அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்டின்னா, அவங்க நம்மள தூண்டி விடுறாங்கன்னு அர்த்தம். நீ வந்து நல்லா யோசிச்சு, தெளிவான முடிவா போடு. இன்னைக்கு நம்ம மக்களுக்கு எது தேவை அப்டின்னா, ஒரு தெளிவான பார்வையில பேசணும். இன்னும் ஒண்ணு, தெளிவுலாம் கூட எனக்கு தோணல. முதல்ல ஒரு தன்னம்பிக்கைய குடுக்குற மாரி தைரியமா பேசணும். அவங்க பயப்படாம இருக்க நம்ம என்ன பண்ணணுமோ, அத பண்ணணும். மக்கள் வந்து வீணா பயப்படக்கூடாது. அவ்வளோதான். அதுக்கான பதில் வந்து நீ போடுறேன்னு சொல்லியிருக்கிற. நானும் அத எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன். இன்னைக்கு வந்து உன்னுடைய வீடியோவ நான் விருப்பத்தோட கண்டிப்பா பார்ப்பேன். நீ அந்த வீடியோல வந்து ஸ்கேம் இல்லையா அப்படிங்கிறது நீங்க யாராவது வந்து தெளிவா வீடியோ போடுங்க. நான் சேனல்ல போடுறேன்னேன். எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இந்த பையன் இப்படி சொல்லிட்டானேன்னுட்டு. ஏன் அப்படின்னா, தம்பி, நம்மள வந்து எதிராளிகள் யூஸ் பண்ணிக்க கூடாது தம்பி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமேல் உன் வாழ்க்கையில வந்து நீ மிகப்பெரிய உயரங்கள தொடணும். நான் ஒரு அக்காவா அதுக்கு நான் உனக்கு என்னோட வாழ்த்துக்கள சொல்றேன். ஆனா, இந்த இந்த மாரி விஷயங்கள் பத்தி நம்ம பண்ணும்போது, நல்லா யோசிச்சு ஒரு விஷயம் எடுக்கணும். ஏன்னா, இது வந்து நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. இதுல பல மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு. அந்த மக்களுடைய மனச வந்து குழப்பாம, அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவா நம்ம பேசணும். இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு. இன்னும் மிஞ்சி போனா ஒரு 15 நாள் தம்பி. நீ இது ஸ்கேம் இல்லையா? நீ ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போற? நீ தெளிவு பெற்றுக்கோ. மக்கள்கிட்ட நீ இத என்னத்த சொல்லப் போற சொல்லு? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுதேன். உன்னுடைய வயசு வந்து நம்ம எம்டி சாரோட அனுபவம். முதல்ல நீ அத புரிஞ்சுக்கோ. இந்த இந்த பிசினஸ 28 வருஷம் அவர் பண்ணியிருக்கிறாராம். 28 வருஷம். கரெக்ட்டா எனக்கு தெர்ல. அவர் அப்படி சொன்ன மாரி தான் எனக்கு ஞாபகம். என் ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா 28 வருஷம் தான் நெனைக்கிறேன். 28 வருஷமா அவர் வந்து இந்த பிஸ்னஸ பண்ணி, அந்த பிஸ்னஸ்ல என்ன குறைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு, அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி தான் மைவி3ங்கிற ஒரு பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ, அவரோட அனுபவம் வந்து உன்னுடைய வயசுங்கிறத நீ என்னைக்குமே மறந்துறாத. அவர் அவர் வந்து புரிஞ்சுகிட்டு தான் பண்ணியிருக்கிறாரு. தெரியாம எடுத்தோம் கவுத்தோம்னு ஆரம்பிச்ச கம்பெனி இல்ல இந்த கம்பெனி. தம்பி, நம்ம பர்ச்சேஸ்ன்னு சொல்றத அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அடிபட்டு போயிடுது. நீங்க என்னதான் அவங்களுக்கு பர்ச்சேஸ்ன்னு புரிய வைங்க, அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அத வந்து அவங்க பர்ச்சேஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அது வந்து அவங்க ஸ்கேம்ன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளவுதான். அதனால நீ வந்து அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வச்சு ஒரு பிரயோஜனமும் ஆகப் போறது கிடையாது. இன்னும் ஒரு 10 நாளோ அல்லது 15 நாளோ எம்டி வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா, எம்டி வந்து பேசும்போது மக்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். அதுவரைக்கும் நம்மளுடைய கடமை என்னன்னா, ஒரு குழப்ப மனநிலையில இருக்கிறவங்கள வந்து நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அவ்வளோதான். ஏதோ நம்மளால முடிஞ்சது, நம்மள சுத்தி உள்ளவங்க கொஞ்சம் குழப்பமா இருந்தாங்கன்னா, பயப்படாதீங்க. நம்ம எம்டி இன்னும் 15 நாள்ல வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கான முடிவு கிடைக்கும். நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு நம்பிக்கைய குடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம பேசணும். இனிமேல் நீ அந்த மாதிரி தான் பேசுவ அப்படின்னு நான் நம்புறேன். நான் கம்பெனியில சேர்ந்த புதுசுல ஒரு 3 நாள் வந்து ஆட் வரவே இல்ல. எனக்கு ரொம்ப
ஒரு மாதிரி இருந்துச்சு, பயமாக இருந்தது. என்னடா அது 2 நாள் தான் ஆட் பார்த்துருக்குறோம், மறுநாள் நம்மளுக்கு ஆட் பார்க்க முடியலையே அப்படிங்கிற பயம் வந்துடுச்சு. அப்போ எனக்கு அப்ளைனருக்கு அப்ளைனர் மிஸ்டர் தமிழ்மணி சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு சொந்தம், உறவினரும் கூட. அவங்க ஃபோன் பண்ணி, "அக்கா இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்குது. அப்பம்லாம் எங்களுக்கு வந்து கம்பெனியிலேருந்து அமௌண்ட் குடுத்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தைரியம் குடுத்தாங்க. "இன்னும் ஒரு 2, 3 நாள்லயே அறிவிப்பு வந்துரும். உங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிடும். நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு அன்னைக்கு அவங்க குடுத்த நம்பிக்கை வந்து எனக்கு கொஞ்சம் நிம்மதிய குடுத்துச்சு. அதே மாதிரி ஒரு 3 நாள் 4வது நாளு யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் பார்க்கலையோ, அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்தாங்க. அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு. அவ்வளவு நம்பிக்கையான நிறுவனம் நம்மளோட நிறுவனம். அப்புறம் அந்த அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா? அன்னைக்கு அந்த தமிழ்மணி சார் சொன்ன அந்த நம்பிக்கை தான் எனக்கு அன்னைக்கு தைரியமா இருக்க வச்சுச்சு. அ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம டவுன்லைன்ல இருக்கவங்களுக்கு ஒரு 4 நாளுக்கே எனக்கு கொஞ்சம் பயமா இருந்ததுன்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் வந்து புதுசா சேர்ந்தவங்க வந்து காத்திருக்காங்க அப்படின்னும்போது, அவங்களுக்கு மனநிலை வந்து ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் தான். எல்லாருக்குமே இருக்கும். தமிழ்மணி சார் அன்னைக்கு எனக்கு குடுத்த நம்பிக்கை தான், இன்னைக்கு நான் எல்லாருக்கும் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, பழைய ஆள்களுக்கு தான் இந்த கம்பெனி கடந்து வந்த பாதைகள் தெரியும். புது நபர்களுக்கு அது தெரியாது. இப்போ அந்த பழைய நபர்கள் வந்து புது நபர்களுக்கு இந்த மாரி விஷயங்கள சொல்லி, அவங்களுக்கு நம்பிக்கைய குடுக்கணும். அதுதான் நம்ம வேல. கௌதம் தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னு நீ சரியா புரிஞ்சிருப்பன்னு நெனைக்கிறேன். நான் பாட்டு பேசிட்டேன். எனக்கு என்னலாம் தோணுச்சோ அதையெல்லாம் பேசிட்டேன். நீ சரியா புரிஞ்சுக்குவங்கிற நம்பிக்கையில, இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில வந்து வெற்றிகள் தொடரட்டும். வாழ்க வளமுடன். பின் குறிப்பு: தம்பி, நான் வீடியோ மறுபடியும் கேட்கும்போது தான் தெரியுது, நான் உன்னை வந்து நெறைய இடத்துல வந்து அவன், இவன்னு பேசிட்டேன். அத நீ மரியாதை குறைவா நெனைச்சா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உரிமையில பேசுறாங்கன்னு நெனைச்சா அக்காவுக்கு மகிழ்ச்சி. பேரை கெடுத்துக்கிற மாரி அப்படின்னு நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். அது என்னன்னா, முதல் நாள் வந்து நீ அவங்க அசோக் ஸ்ரீநிதி கிட்ட ஃபோன்ல பேசும்போது ஸ்கேம்னு ஒத்துக்கிட்ட மாரியும், ஸ்டோர் ஓனர்ஸ் எல்லாம் பொருளே விக்கலன்னு வருத்தப்பட்டாங்க அப்படின்னு நீ சொன்னதாவும் அவங்க பேசிக்கிறாங்க. அத வச்சு நான் சொன்னேன். நான் மத்தபடி தவறான புரிதலோ அல்லது வேற எதுவும் கிடையாது தம்பி.